ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். நம்ம இந்தியால உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்ல அயோத்தி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு. இந்த அயோத்தி மாவட்டத்துல இப்போ ராமர் கோயில் ஒன்ன கட்டியிருக்காங்க. இந்த ராமர் கோயில திறந்து வைக்கிறதுக்காகவும், அந்த ராமர் கோயிலோட கும்பாபிஷேகத்துக்காகவும் நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு பாத்தீங்களா? அவரு வரப்போறாரு. இது எப்ப நடக்குதுன்னா, வர 22ஆம் தேதி. 4, 5 சாமியார் சேர்ந்துக்கிட்டு நரேந்திர மோடிய பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, யார வேணா கூப்பிடுங்க. அங்க இருக்கிற கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுங்க. அங்க இருக்கிற தெய்வ சிலைகள பிரதிஷ்டை பண்றதுக்கு கூப்பிடுங்க. கோயில உள்ள வரதுக்கு கூப்பிடுங்க. ஆனா, அவங்க உயர்ந்த ஜாதியா இருக்கணும். நரேந்திர மோடி தாழ்ந்த ஜாதிங்க. அவர் பிற்படுத்தப்பட்ட ஜாதி. அதனால அவர் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. நரேந்திர மோடி அந்த தெய்வ சிலைகளுக்கு பிரதிஷ்டை பண்ணக்கூடாது. நரேந்திர மோடி உள்ள வருவாராமா, பிரதிஷ்டை பண்ணுவாராமா, அங்க இருக்கிற கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்குவாராமா. அத பார்த்துட்டு நாங்க பூசாரிங்கலாம் என்ன சும்மா இருக்கணுமா? அப்படின்னு 4 சாமியார்கள் அங்க இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடிய பார்த்து கேட்குறாங்க. இதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நரேந்திர மோடிய பார்த்து, "நரேந்திர மோடி, உங்களுக்கே இந்த நிலைமையா? இதுக்கு தான் நான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னால சொன்னேன். இந்த சமுதாயத்துல தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த சமூகம், உயர்ந்த சமூகம், மதம் அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நீங்கலாம் சேர்ந்துக்கிட்டு என்னோட பேச்ச சுத்தமா மதிக்கல. இப்ப பார்த்தீங்களா, அந்த ஜாதி பேர சொல்லியே உங்கள கீழ்மட்டம் தள்ளுறாங்க." அந்த சாமியார்கள பார்த்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, "ஏப்பா ஒரு நாட்டோட பிரதமர் அவரையவே இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்க கூடாதுன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா?" அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ராமர் கோயில கட்டுறதுக்கு முன்னால 32 வருஷத்துக்கு முன்னால பாபர் மசூதி தாங்க இருக்கு அந்த இடத்துல. ஆனா நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 32 வருஷத்தோட போராட்டத்துக்கு அப்புறம் தான் அங்க ராமர் கோயிலே கட்டுறாங்க. ஆனா அந்த ராமர் கோயில கட்டுறதுக்கு யாரு மூலதனமா இருந்தாரோ அந்த நரேந்திர மோடியவே இப்போ அந்த கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க.